நான் குயின் மேரிஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி படிக்கிறேன். நாங்கள் வந்து 4 பேர் வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து கியோட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து 2 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து போனோம். அங்கே வந்து நாங்கள் வந்து ஐசிஎம்எஸ் அப்புறம் NCBI இது வந்து டாக்டர் கணேஷ் பாண்டியன் சார் கீழே இருக்கிற 2 லேப்லேயும் வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். அங்கே வந்து நாங்கள் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி, செல் கல்ச்சர், நானோ சீக்வன்சிங் அப்புறம் ஹெல்த் ஏஜிங் பற்றி கற்றுக்கிட்டோம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எப்படி வந்து பேசிக் கம்யூனிகேஷன் பண்ணணும், எப்படி ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. செகண்ட் இயரில் வந்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் பிளானே இல்லை, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. இந்த இன்டர்ன்ஷிப் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து இப்போவே வந்து 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அங்கேயே கியோட்டோ யூனிவர்சிட்டியிலே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக 1.5 இயர்ஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணணும்னா இது என்னால் கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கியோட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுற வாய்ப்பு, அதுக்கப்புறம் என்னோட கெரியருக்கான ஒரு பாத்தை வந்து கைட் பண்ணி கொடுத்த ஸ்காலர்ஷிப் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டெபுட்டி சிஎம் மீட் பண்ணி வாங்கினோம். அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, அவரும் அட்வைஸ் கொடுத்தாரு. அவர் கையில் டெபுட்டி சிஎம் கையில் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினதுல வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்.